உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான பிரசன்னத்திற்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளிலே உமக்கு முன்பாக இருக்கிற எங்களை பார்த்து, நீரே என்னுடைய மகன், நீரே என்னுடைய மகள், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று நம்பிக்கையோடு எங்களை நோக்கி சொல்கிறீர். ஆம் ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் தவறுகள் செய்து உம்மிடமிருந்து விலகி ஓடி விடுகிறோம். அந்த ஊதாரி மைந்தனைப் போல உம்மை மறந்து போகிறோம், கடந்து போகிறோம், உம்மை விட்டு அகன்று தொலை தூரம் போகிறோம். உம்மை அறிந்தவராய், எங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டவராய் உம்மை நோக்கி ஓடி வருகிற பொழுது எங்களது அழுக்கை பாராமல், எங்களது அசிங்கத்தை பாராமல், எங்களுடைய பாவங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் இதோ எங்களை அணைத்துக் கொள்கிறீர். எங்களை பார்த்து, எங்களுடைய கண்ணை பார்த்து, நீரே என்னுடைய மகன், நீரே என்னுடைய மகள், இன்று உன்னை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி மீண்டுமாய் உமக்கு மகனாக, மீண்டுமாய் உமக்கு மகளாக வாழ்வதற்கான அந்த அற்புதமான பாக்கியத்தை எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறீர், எங்களுக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர். இதோ எங்களுடைய சிந்தனை, சொல், செயல், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நண்பர்கள், நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பணிவாழ்வு, எல்லாவற்றையும் எல்லாத்தையும் உமக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை புதியவர்களாக மாற்றும். எங்களுடைய ஒவ்வொரு செயலும் உமக்கு உகந்ததாக, உம்முடைய மகனாக மகளாக நாங்கள் வாழ்வதற்கு அர்த்தமுள்ளதாக எங்களை நீர்தாமே மாற்றி தொடர்ந்து உம்முடைய பாதையிலே, உம்முடைய வழியிலே எங்களை வழி நடத்தும். ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே
நிறைவே ஆராதனை. நான் தேடிடும் அருமருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். நான் தேடிடும் அருமருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆராதனையின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதித்து வழிபட்டு நிற்கிறோம். எங்களுக்கு அருமருந்தாய், வாழ்விப்பவராய், எங்களுடைய உயிர் பொருளாய் எங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற வல்லமை உண்டு தந்தையே. எல்லா நேரங்களிலும் உம்மை நாடக்கூடிய, உம்மை தேடி நிற்கக்கூடிய, உம்மிலே தஞ்சம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதற்கான உரிமையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக நன்றி சொல்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 2:7 குறிப்பிடுவது போல, நீரே என் மைந்தர் என்று நான் உண்மை பெற்றெடுத்தேன் என்று வரிகளை வாசிக்கிறோம். ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் பல்வேறு நிலைகளிலே அவற்றை விவிலிய ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில மொழிபெயர்ப்பிலே
நான் இன்று உன் தந்தையானேன் என்று கூட குறிப்பிடப்படுகிறது. ஆக எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் என்னை உரிமை சொத்தாக, அவருக்கு விருப்பம் நிறைந்தவராக, அவருக்கு மிகவும் நெருங்கி பிடித்த ஒரு பிள்ளையாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னை பெற்றெடுத்திருக்கிறார், எனக்கு அவரே தந்தையாக இருப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருப்பாடல் கூட ஒவ்வொரு அரசன் திருநிலைப்படுத்தப்படுகிற பொழுது வாசிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அரசர்கள் திருநிலைப்படுத்தப்படுகிற பொழுது அவர் உலகிற்கு அரசர் அல்ல, மாறாக கடவுளுடைய மைந்தராக இருந்து கடவுளின் திருவுளத்தை உலகிலே செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் பொருளாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. இன்றைய வாழ்க்கை சூழலிலே கடவுளுடைய என்னை பெற்றெடுத்திருக்கிறார், என்னுடைய உரிமை சொத்தாக கொண்டிருக்கிறார் என்று பல நேரங்களிலே வாசிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது அது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட எங்கள் வாழ்வு சூழ்நிலையிலே சோதனைகள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, வழி இழந்து தவிக்கிற பொழுது நாங்கள் உம்மை தேடி வருவதில்லை. அப்பொழுது நாங்கள் உம்மிடம் வந்து சொல்வதில்லை, ஆண்டவரே, என் உரிமை சொத்தாக நீர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, நீர்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நாம் சொல்ல தவறுகிறோம், தயங்குகிறோம். அத்தகைய நிலையை நாம் எண்ணி பார்ப்போம். சில வேளைகளிலே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் உடைய செயல்களை பார்க்கிற பொழுது அது என்னையே மீண்டுமாய் அலசி பார்க்க செய்கிறது. ஒரு அக்கா மக ஜோன் அந்த பிள்ளையிடம் பேசுகிற பொழுது அவள் பல வேளைகளிலே சொல்வாள், நான் கடவுளுடைய வாரியர், மை டேட்ஸ் வாரியர், கடவுள்தான் என் தந்தை, அவருடைய போர் வீரன் நான் என்று சொல்வாள். காரணம், தன்னுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இன்னுமாய் வாழ்க்கையின் ஒரு தனி நிலைக்கு வருகிற பொழுது அந்த வேலைகளில் வருகிற கடினங்கள், சூழ்நிலைகள் மத்தியில் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அவளுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட என்னுடைய தந்தை, என்னுடைய கடவுள், அவருடைய போர் வீரன் நான், எனவே எனக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை கொடுக்கிற பொழுது நான் என்னை மீண்டுமாய் புடமிடுவதற்கு உதவியாக இருக்கிறது. கடந்த முறை என்னுடைய அண்ணன் மகன் ஆர்மலை சந்தித்த பொழுது அவன் சொன்னான், நான் சித்தப்பா, நான் கடவுளிடம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நான் அதற்காக தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன், கடவுள் செய்வார், வீட்டில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களோட உறுதுணையாக இருப்பதற்கு கடவுள் இதை செய்வார், அதற்காக நான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். மகிழ்ச்சியாக இருந்தது. இளம் பிள்ளைகள் இளம் பிராயத்தில் இவ்வளவாய் கடவுள் மீது பற்றுறுதி கொண்டு குடும்பத்தில் இருப்பவரையும் தாண்டி என்னை வழிநடத்தும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உறுதுணையும் உற்சாகம் அவர்களுக்கு இருந்தாலும் கூட கடவுள் அவர்களை இந்த உலகிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார், கடவுள் அவர்களை அங்கீகரிக்கிறார், கடவுள் அவர்களுக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையை நாம் மீண்டும் மீண்டும் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் அவர்களோடு உடன் பயணித்து மீண்டுமாய் அவர்களை நல்வழிக்கு விட்டு செல்வதற்கான ஆற்றலையும் அருளையும் நமக்கு கடவுள் தர வேண்டும் என்று இந்த ஆராதனை வேளையிலே சிறப்பாக நம்மையும் நம்முடைய இளம் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த பாடலோடு இணைந்து கடவுளை போற்றி புகழ்வோம். உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா.
நின்றாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ? ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ? பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் உன்னாமம் சுகழாதோ? சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிக்கையிடுகின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூ உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாக இருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, நற்கருணையிலே என்னாலும் எங்களுக்காய் காத்திருப்பவரே, இதோ கடவுளை அப்பா என்று தந்தா என்று நீர் அழைத்து ஜெபி. அவரை உன் அப்பாவாக நீர் ஏற்றுக்கொள். உன் அன்னையாக அவரை நீர் அன்பு செய் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, கற்றுக் கொடுத்ததோடு நீர் கடவுளை அப்பா என்று அழைத்து நாங்களும் அழைக்க எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டியவரே, எங்களுக்காய் கடவுளின் திருவுளத்தை, உம் தந்தையின் திருவுளத்தை முழுமையாய் நிறைவேற்றி எங்களுக்காய் உம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, இயேசு தெய்வமே, இயேசு ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ மீண்டுமாய் எங்களுக்கு நீர் இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய பாடலின் வழியாய் எங்களுக்கு உணர்த்துகிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் மகனாக மகளாக இருக்கிறோம். கடவுள் எங்கள் மீது அக்கறைப்பட்டவராய் இருக்கிறார். எங்களது ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் தனிப்பட்ட விதத்தில் அக்கறை காட்டுகிறார்.
அவர் எங்கள் மீது அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பொழிகிறார் என்பதை இன்றைய திருப்பாடல் வழியாக எங்களுக்கு மீண்டுமாய் உணர்த்திய கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ பிள்ளைகளாகிய நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் அவர்தாமே முன்னின்று எங்களுக்காய் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும், எங்களை அரசரை போல இதோ இந்த உலகிலே மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் மகிமையோடும் மாட்சியோடும் விளங்குகின்ற அன்பு பிள்ளைகளாய், அவரது சீடர்களாய், அரசர்களாய் திகழும் அளவுக்கு எங்களை உயர்த்தி நிற்கிறார் என்பதையும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பு நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே பல நேரங்களிலே உமது பிள்ளைக்குரிய நிலையை நாங்கள் இழந்தவர்களாய், அதை மறந்தவர்களாய், ஏன் பல நேரங்களிலே இதோ இந்த உலக ஆசை, உலக நாட்டங்கள், பாவ எண்ணங்கள் இவைகளால் நாங்கள் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் பிள்ளைக்குரிய நிலையை இழந்து வாழ்வதை அறிவோம் ஆண்டவரே. அதை அறிந்தும் பல நேரங்களில் அந்த நிலையில் நாங்கள் மிக நிம்மதியாக இருப்பதாக எண்ணி நாங்கள் நிலைத்திருக்க விருப்பப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த இழிநிலையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தவர்களாய் உமது மகனாக, உமது மகளாக வாழ்கின்ற ஆற்றலை, அந்த மனநிலையை, உம்முடைய அன்பை, பாசத்தை முழுமையாய் உணர்ந்த பிள்ளைகளாய், அதற்கு எங்களை உமது வல்லமையால் தகுதியாக்கி கொள்வதற்கு நீரே எங்களை இதோ இந்த நற்கருணையின் வழியாய் ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்துகிறீரே, எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. நாங்களும் உம்மை போல மாற வேண்டும், நாங்கள் நீராக மாற வேண்டும் என்பதற்காய் உமது உடலை எங்களுக்கு உணவாக கொடுத்து உமது இரத்தத்தை எங்களுக்கு பானமாக கொடுக்கிறீரே. அதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற, எங்களது விசுவாசத்தை இன்னும் அகலப்படுத்துகின்ற, ஆழப்படுத்துகின்ற மனநிலையோடு வாழ்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமது மகனாக மகளாக வாழுகின்ற, சான்று பகர்கின்ற ஆற்றலை தாரும் என்று சொல்லி, இதோ என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களிடத்திலே பேசினால் இதோ நாங்கள் எங்களது நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் என்று சொல்லி இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. உன் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம்.
அருளும். உன் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பாய் இயேசுவே. என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவின் பெயருக்கு மூவுலகெங்கும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவின் பெயருக்கு மூவுலகெங்கும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவே உன் புகழ் வாழ்க, வாழ்க, வாழ்க. இயேசுவே உன் புகழ் வாழ்க. இயேசுவே நீ என் இதயத்தின் வேந்தன், என்னை தள்ளிவிடாதே இயேசுவே. என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. போற்றி ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த வரிகளை வாசிக்கின்ற பொழுது உம்மை எப்படி ஆண்டவரை புகழாமல் இருக்க முடியும்? நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இந்த மண்ணிலே நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் போல பிறக்கின்றோம், எல்லாரும் போல பிறக்கின்றோம். மீண்டுமாக பிறக்கின்றோம் ஆண்டவரே தூய ஆவியாரால். ஒவ்வொரு முறை நாங்கள் அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மீண்டுமாக தூய ஆவியால் பிறப்பெடுக்கிறோம். நாங்கள் திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டுமாக தூய ஆவியாரால் பிறப்பெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்ற வரிகள் எங்களுக்கு ஊக்கமளிக்கின்றன, எங்கள் வாழ்வை வளமாக்குகின்றன, பலத்தை சேர்க்கின்றன. எங்களை அங்கீகரிக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்கிறீர், அரவணைத்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். கடவுளே, நீரே எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்ற பொழுது வேற எந்த அங்கீகாரம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி போற்றி உம்மை ஆராதித்து புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தூய ஆவியாரால் பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் பல நேரங்களிலே பாகுபாடுகளை வகுத்து ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி எத்தனை நிலைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், ஏற்படுத்தியிருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சகோதர சகோதரிகளை எல்லாம்
பல்வேறு நிலைகளிலே துண்டாக்கி காயப்படுத்தி நான் தான் பெரியவன் என்ற ஆணவ போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோமே. அப்பொழுதெல்லாம் தூயாவியாரால் பிறந்த நாமா இப்படி செய்கிறோம் என்று வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே, மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். இன்றைய நாளிலே ஆண்டவரே, உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். அவர்களையும் பதம் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை, அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய உழைப்பினாலே இந்த உலகத்தை உயர்த்தி வருகிறார்கள், இந்த உலகத்தை தாங்கி பிடித்து வருகிறார்கள். ஆண்டவர், உழைப்பாளர்கள், இந்த தொழிலாளர்கள் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய தொழிலை தெய்வமாக கொண்டு அதற்கு உண்மையாக உழைத்து வருகிறார்கள், நன்மையான காரியங்களை செய்து வருகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எப்படிப்பட்ட பணிகளை செய்கிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்காக இந்த வேளையில் செபிக்கிறோம். அவருடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக செபிக்கிறோம். அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே, உழைப்பினாலும் எத்தனையோ பாகுபாடுகள், இந்த உழைப்பு பெரியது, இந்த உழைப்பு சிறியது என்று பல வகையிலே அதுக்கும் நாங்கள் பாகுபாடுகளை ஏற்படுத்தி நாங்கள் ஒருவரை மதித்தும் ஒருவரை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்தும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். ஆண்டவரை, இந்த நிலை மாற வேண்டும். மனமாற்றத்தை தாரும். ஆண்டவரை, எல்லாரும் உழைக்கிறார்கள், எல்லாருமே உம்மால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள், தூய ஆவியாரால் பிறந்தவர்கள், உம்முடைய பிள்ளைகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். ஆண்டவரை, இந்த உறுதிப்பாட்டை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர்தான் எங்களை பெற்றெடுத்திருக்கிறீர். நாங்கள் மகிழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். அதற்கு ஏற்றபடி எப்பொழுதும் எல்லாரையும் அரவணைத்து மதித்து அன்பு செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமென். கருணை வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உடனன்பை புரியாமலே.
வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார். மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார். அகமூறும் உனதன்பை புரியாமலே தொடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்னை உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பில் ஒளி போதும் வாழ்வேன். ஒளியுண்டு வாழும் மலர் போல ஆவேன். மனவாசல் திறந்தே உன்மயமாகுவேன். கருணை உன்படி வல்லவா. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னார். புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வானவின் மீனின் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உரை மீது ஒளிரும் இருபாக காய்வேன். இறை மீட்டும் யாழில் நரமாக தேய்வேன். பணவாசல் திறந்தே உன்மயமாகுவேன். கருணை உன்படி வல்லவா. கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்வவா. கருணை உன்படி வல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும். கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா. கருணை உன்படி வல்லவா. எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, கருணையே வடிவாய் கொண்டவரே, எங்கள் மீது கனிவும் இரக்கமும் கொண்டவரே, இதோ எங்களை உமது மகனாக மகளாக சிலுவையிலிருந்து எங்களை சுமந்து ஏற்றுக்கொண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த புனிதமான நேரத்திலே எங்களையே முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது பிள்ளைகள். நீர் எங்களை உமது இரத்தத்தின் விலையினால் உமது இரத்தத்தை எங்களுக்கு விலையாக செலுத்தி எங்களது பாவ நிலையிலிருந்து கழுவி தூய்மைப்படுத்தி இதோ எங்களை நீர் உமது மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். எங்களது பாவ நிலையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து இதோ விண்ணக தந்தையின் உரிமையுள்ள பிள்ளைகளாய் எங்களை நீர் சுவீகரித்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளிலே எங்களது பலவீனங்களினால், எங்களது வலுவின்மையினால், பாவ நாட்டங்களினால், பல்வேறு துன்பங்களினால், சவால்களினால் நாங்கள் நிலையிழந்து இதோ நாங்கள் வாழும் இந்த நிலையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களையே முழுமையாய் இதோ நற்கருணை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உமது கருணையினால், உமது பரிவுள்ள கரங்களினால், ஆண்டவரே சிலுவையினால், சிலுவையின் ஆணிகளால் துளையுண்ட உமது கரங்களினால் எங்களை தொடும்படியாய் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலே
உலகமெங்கும் வாழ்கின்ற ஏழை தொழிலாளர்கள், வாழ்க்கையின் கடநிலையில் வாழ்கின்ற தொழிலாளர்கள், குறிப்பாக அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளால் எப்படி வாழப்போகிறோம் என்ற நிலையிலே வருந்தி வாழ்கின்ற ஏழை தொழிலாளர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், குழந்தைகளை குடும்ப வறுமையினால், பெற்றோர்களால் இயலாத சூழலினால் குழந்தைகளை தொழிலுக்கு வேலை செய்வதற்கு அனுப்புகின்ற நிலையை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில இடங்களிலே பார்க்கிறோம், ஆண்டவரே, இந்த குழந்தைகளுடைய பிஞ்சு கரங்களிலே அவர்கள் தாங்க இயலாத வேலைகளை கொடுக்கின்ற கொடும் பாவிகளாக இந்த சமூகம் இருப்பதை பார்க்கிறோம், நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இதோ இவர்களெல்லாம் இதோ இந்த நேரத்திலே ஒரு திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் எவ்வளவு தாராளமான முதலாளியாக, நாளெல்லாம் உழைத்தவனுக்கும் சரி, அந்த இறுதி வேலையிலே வந்து உழைத்தவனுக்கும் சரி, உமது தாராள எண்ணத்தினால், உமது இறையாட்சி சிந்தனையினால் எல்லோரையும் ஒன்றாய் பாவித்து, நான் தருகின்ற இந்த பணம் அவனுக்கு தேவையான உணவை, இன்றைய நாளுக்கு தேவையான உணவை தர வேண்டுமே என்ற மனநிலையோடு, இரக்க சிந்தனையோடு அவனையும் ஒன்றாய் நீர் இணைத்து பார்த்த ஒரு உன்னதமான கடவுளாய், நல்ல தெய்வமாய், தாராள சிந்தனை உள்ள நல்ல ஒரு முதலாளியாய் உம்மை நீர் வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த மனநிலை எங்கள் ஒவ்வொருவரிலும், இந்த உலகிலே இவர்கள் செய்கின்ற பணி, நான் தருகின்ற சம்பளம் அல்லது நாங்கள் தருகின்ற பணம் இவருடைய வாழ்க்கைக்கு உகந்ததாய், அவருடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாய், அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாய் இருக்கிறதா என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற மனநிலையை நீர் தாரும். உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும், ஆசீர்வதியும். உமக்கிருந்த அதே மனநிலை எங்கள் எல்லாருக்கும் நீர் அருள வேண்டும். இரக்கத்தை, அன்பை, பணிவை, பகிர்வை எங்களுக்கு நிறைவாக அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்பதோடு, இதோ இந்த நேரத்தில் இந்த பாடலை ஜெபமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் மனமெல்லாம் அற்புதம் காணும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உண்பதனம் காண செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உண்பதனம் காண செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாது உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்றச் செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை நற்கருணையே, ஆராதனை நம்பிக்கையே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை தெய்வமே, ஆராதனை இயேசுவே, இயேசுவை தொடும் ஆண்டவரே. இதோ உம்முடைய மக்களை தொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையாலே, உம்முடைய தூய கரங்களினாலே, இதோ உம்முடைய மாட்சிமையும் மகிமையும் நிறைந்த உம்முடைய அற்புத செயல்களினாலே எங்களை தொடும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மகன்கள், உம்முடைய மகள்கள் உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களது பணியை தொடும்,
எங்களது குழந்தைகளை ஆசீர்வதியும், எங்களது செயல்களை ஆசீர்வதியும், எங்கள் உடன் வருபவரை ஆசீர்வதியும், எங்களோடு இருப்பவரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ நம்பிக்கையும் பாதுகாப்பும் நிறைந்த உம்முடைய வல்லமையான கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களது குடும்பங்களையும் இதோ உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக கண்ணீரோடு, கவலையோடு, நன்றியோடு, மகிழ்ச்சியோடு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பெயரிலே, உம்முடைய நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளவும். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.